Hello my dear students and parents, welcome to Janus Neat Tamil. All India Medical Counseling இருக்கு இல்லையா, All India Medical Counselingக்கான provisional allotment result release பண்ணிட்டாங்க round 1 கானது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போவே போய் குயிக்காக செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்றத உங்களோட ஆல் இந்தியா ரேங்க் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா ரேங்கை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, ரவுண்ட் 1 எம்பிபிஎஸ்க்கும் சரி பிடிஎஸ்க்கும் சரி ரெண்டு கோர்சஸ்க்குமே எவ்வளோ மார்க் வரைக்கும் பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆல் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபைனல் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எம்பிபிஎஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு, பிடிஎஸ்க்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போவே போய் அதை செக் பண்ணி பாருங்க. ஒரு கேட்டகரியிலுமே ஓபிசியாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ், ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரிக்குமே எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம போய் லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதிலே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான எல்லா அப்டேட்ஸாக இருக்கட்டும், ரவுண்ட் 1ஓட க்ளோசிங் மார்க், க்ளோசிங் ரேங்கை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் எவ்வளோ மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத 2025 அண்ட் 2026 லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி இந்த இயருக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, புதுச்சேரின்னு சொல்லுவோம், பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 16 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் டோட்டலாக இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நியூவாக தான் 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த இயர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் இயர் டேட்டா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையா, ஸோ அதனால அதை தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேரிசனை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு இருக்கு இல்லையா, அறுபடை வீடுல இருக்கக்கூடிய லாஸ்ட் இயர் ரேங்கை பார்த்தோம் அப்படின்னா 5,93,000 க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 9,18,000 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் மார்க் ரவுண்ட் 1ஓட க்ளோசிங் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 252 க்ளோஸ் ஆயிட்டு. பட் இந்த இயர் 228 தான் க்ளோசிங் ஆயிருக்கு. சேஞ்ச் இன் ஆல் இந்தியா ரேங்க், ஆல் இந்தியா ரேங்க்ல எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ரவுண்ட் 1ல பார்த்தோம் அப்படின்னா 3,25,000 கிட்ட சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி இருக்கு இல்லையா, மகாத்மா காந்தியோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் மார்க், க்ளோசிங் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் மார்க் கம்மியா எடுத்தவங்களுக்கே கிடைச்சிருக்கு. 256ஓட லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இயர் 245. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயும் நம்ம மார்க் கம்மியா இருக்கிறவங்களே டீம்டு யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி எவ்வளோ சேஞ்ச் இன் ரேங்க்னு பார்த்தோம்னா 2,52,000 வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லட்சுமி நாராயணா இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணா டீம்டு யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் க்ளோசிங் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 215 க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இந்த இயர் 178 வரைக்குமே கிடைச்சிருக்கு. பாஸ் மார்க்கே 177 தான், 178 வரைக்குமே இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எவ்வளோ ரேங்க் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 4,53,000 வரைக்கும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலா விநாயகா மிஷன் இருக்கு இல்லையா, காரைக்காலில் இருக்கக்கூடிய விநாயகா மிஷன், இதுவுமே பாண்டிச்சேரி கண்ட்ரில தான் வரும், யூனியன் டெரிட்டரியில தான் வரும். ஸோ இதோட க்ளோசிங் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 283 க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த இயர் 251 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ ரவுண்ட் 1ல நம்ம லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் ரவுண்ட் 1லே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க்கும் இந்த இயர் க்ளோசிங் ரேங்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3,13,000 மேல டிஃபரன்ஸே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஏசிஎஸ். ஏசிஎஸ்ல லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா 254 க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இயர் 226 மார்க்கோட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ரேங்க் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,40,000 டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா பாரத் மெடிக்கல் காலேஜ். பாரத் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் க்ளோசிங் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 235 க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த இயர் 182 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,05,000 வரைக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இயர். அண்ட் தேர்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா செட்டிநாடு காஞ்சிபுரம்ல இருக்கு இல்லையா, செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ், அதோட க்ளோசிங் மார்க், க்ளோசிங் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 250 மார்க்கோட க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த இயர் 266 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்
significant difference in mark. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சு, 266 உடைய க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ரேங்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ரேங்கை விட இந்த இயர் ரேங்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஸோ ரேங்க்கும் மார்க்கும் வைஸ் வெர்சாவா இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,38,000 ரேங்க் டிஃபரன்ஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, விழுப்புரம்ல இருக்கக்கூடிய ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். இதுல எவ்வளோ மார்க்கோட லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 215 மார்க்கோட க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த இயர் 177 மார்க் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,59,000 டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கு இல்லையா, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்க்கான லாஸ்ட் இயர் மார்க் இந்த இயர் மார்க் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 263 க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த இயர் 214 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,33,000 டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜ்னு பார்த்தோம்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கு இல்லையா. ஸோ சவிதா மெடிக்கல் காலேஜ்க்கான லாஸ்ட் இயர் மார்க்கும் இந்த இயர் மார்க்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 5 மார்க் தான் டிஃபரன்ஸ். லாஸ்ட் இயர் 304 க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இயர் 299 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ரேங்க் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,66,000 இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல இருக்கு இல்லையா. ஸோ அதோட லாஸ்ட் இயர் மார்க் இந்த இயர் மார்க் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 239 க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இயர் 177 வரைக்குமே இந்த இயர் ரவுண்ட் 1லே சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5,54,000 ரேங்க்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். இதோட லாஸ்ட் இயர் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 222 க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இயர் 213 மார்க்கோட க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே 2,89,000 அரௌண்ட் 3 lakhs டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜ்னு பார்த்தோம்னா ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர்ல 359 மார்க்கோடைய ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிட்டு, பட் இந்த இயர்ல 294 இந்த இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3,26,000 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கவுன்சிலிங் சீரீஸ்ல ஒன்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். பட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிராக்டிகல்ஸ்க்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு கடையிலயும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேடி வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் மெட்கேரோட ஆல் இன் ஒன் கிட். ஒரே ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உங்க நேம் லேசர் என்கிரேவ் பண்ணியே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னா இந்த கிட்ட கிரியேட் பண்ணதே ஒரு ஃபெலோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல யூஸ்வலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுது, மிஸ் மேட்ச் ஆயிடுது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ கவுன்சிலிங் முடிஞ்சோனே இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நம்மளோட கோட் JNT50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிளாட் 50 rupees உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸ்ரீ ராமச்சந்திரால பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 4 மார்க் தான் டிஃபரன்ஸ். பட் இந்த இயர் இருக்கு இல்லையா, இந்த இயர் 378 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் இயர்ல 374 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பட் ரேங்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ரேங்க் விட இந்த இயர் 66,000 ரிலாக்ஸேஷன் தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா SRM மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, SRM மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் இயர் 282 மார்க்கோட க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த இயர் 275 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2,04,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்ல இருக்கு இல்லையா. சோ இதோட கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 307 லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 230 மார்க் வரைக்குமே கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,85,000 அரௌண்ட் 5 lakh டிஃபரன்ஸ் இருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும். ஃபைனல் டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி விநாயகா மிஷன் சேலம்ல இருக்கு இல்லையா, அதோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 265 க்ளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 1, இந்த இயர் 214 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டுத்துக்குமான ரேங்க் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,37,000 வரைக்கும் ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும். ஸோ இப்போ டீடைல்டா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கிளியர் கட்டா பார்த்துட்டோம். பட் நியூவா ஆட் ஆச்சுன்னு சொன்ன இல்லையா, நியூவா 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த இயர் ஆட் ஆயிருக்கு. அந்த 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நம்ம கிட்ட கிடையாது, பிகாஸ் இந்த இயர் தான் ஆட் ஆயிருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் பீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, செயின்ட் பீட்டர்ஸும் இந்த இயர் தான் நியூவா நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இது மூணுத்துக்குமான டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து லாஸ்ட் இயருக்கு நமக்கு இல்லாததுனால நான் கம்பேரிசன்ல இதை ஆட் பண்ணல. இது மூணுத்துக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி அப்டேட் பண்ணிடுறேன். இந்த இயர் ரவுண்ட் 1ல எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ்க்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எம்பிபிஎஸ் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1 ஆல் இந்தியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஃபார் எம்பிபிஎஸ் தான் பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நான் ஆல்ரெடி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கட் ஆஃப் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரவுண்டு 1லே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. லாஸ்ட் இயர் மார்க்கை விட இந்த இயர் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சீட்டுமே அலாட் ஆயிருக்கு. பட் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்றது நமக்கு ரவுண்ட் 2ல தான் தெரியும். ரவுண்ட் 2ல வேகன்சி வரும் இல்லையா? ஸோ அப்போதான் நமக்கு எத்தனை பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பசங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற டேட்டா கிடைக்கும். ஒன்ஸ் அஃபிஷியலாக டேட்டா ஷேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். குயிக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் எவ்வளோ மார்க் வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டால சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஆஸ் சூன் அஸ் நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காம நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த ரேங்க் இந்த மார்க்கை வச்சு தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாமே டிசைட் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் 2 கட் ஆஃப் ரேங்க் இது எல்லாமே நம்ம சேனல்ல வெரி சூன் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.